ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் புதுசாக காசாகிராண்டில் வீடு வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணும். காசாகிராண்ட் மாதிரியே மற்ற கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இதுக்குள்ளே எது சிறந்தது, எதை எடுக்கலான்ட்டு உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியலன்னா இதோ காசாகிராண்டை பற்றி உங்களுக்கு நான் சில பாயிண்ட் சொல்ல போகிறேன். காசாகிராண்டுடைய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இப்போ நான் ப்ரெசண்ட்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய ஒப்பீனியன்றது ரொம்பவே ஹானஸ்டான ஒப்பீனியன். பொதுவாக அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு முடிவு எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது பில்டர்கிட்ட போய் விசாரிப்பாங்க. அந்த பில்டருடைய ஸ்டாஃப் உங்களை அவங்களுடைய புதுசாக லான்ச் ஆகிற ப்ராஜெக்ட்டுக்கு கூட்டு போய் அங்கே பார்த்தீங்கன்னா மாடல் ஹவுஸ் சுற்றி காமிப்பாங்க. 4 கம்பெனிகளுடைய 4 மாடல் ஹவுஸ் ஏறி இறங்கின பிறகு இதில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறது உங்களுக்கு உண்மையிலே சிரமமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா காசாகிராண்ட் வாரம் அவங்களுடைய நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடிக்கடி புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ணிருக்கிறதுனால எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறதுன்றதும் உங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். காசாகிராண்ட் பார்த்தீங்கன்னா 2003 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ அந்த கம்பெனிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 50,000 புது கஸ்டமர்ஸ்க்கு அவங்களுடைய புது கனவு வீட்டை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பில்டிங் கம்பெனி உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதில் காசாகிராண்டை டேக் பண்ணலாம். அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லும் பார்த்தீங்கன்னா வெரி அட்ராக்டிவ்லி டிசைன் வீடுகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப மாடர்னாகவே அம்யூனிட்டிஸ் இருக்கும். ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பாலிஷ்டாக கிளிட்ரியாக இருக்கும். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போன பிறகு நிறைய கஸ்டமர்ஸ் புலம்புறது அவங்களுடைய டைம் ஓவர் ரன். பல கம்பெனிகளில் இந்த டைம் ஓவர் ரன் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் காசாகிராண்டும் விதிவிலக்கல்ல. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டுடைய டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு பல இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரீசன்ஸ் இருக்குது. காசாகிராண்ட் லீகலாக அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக RERAலேருந்து ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்டென்ஷனும் எடுத்துருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் டைம் டிலே ஆகிருக்குன்னா ஹேண்டிங் ஓவரில் அதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக RERAவுடைய அப்ரூவலுமே இருக்கும். இந்த ஒரு டைம் ஓவர் ரன் சில சமயங்களில் உங்களுடைய பட்ஜெட்டை பாதிக்கும். ஸோ நீங்கள் காசாகிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு லாங் டேர்ம் விஷனில் வாங்க. காசாகிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி. ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுலேருந்து அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுடைய இன்வெஸ்டட் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 to 40% இன்க்ரீஸில் இருக்கும். அது மட்டும் இல்லை, காசாகிராண்டுக்கு ஈக்குவலாக மார்க்கெட்டில் இருக்கிறது நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் கம்பெனிஸ். அதனால் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டியுடைய ரீசேல் வேல்யூ இன்னுமே அதிகமாக இருக்கும். ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற மற்ற அம்யூனிட்டிஸுக்கும் தான். அதில் பார்த்தீங்கன்னா காசாகிராண்டுடைய கிளப் ஹவுஸ் அண்ட் அதர் அம்யூனிட்டிஸ்லாம் டாப் ஆஃப் த நாட்ச்னு சொல்லுவேன். அந்த ப்ராஜெக்டுக்கான விளம்பரத்தில் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, அதை என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ரெப்ளிகாவாக பண்ணி தருவாங்க. அதனால் காசாகிராண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஜஸ்ட் உங்கள் வீட்டுக்கான இது மட்டும் இல்லைங்க, அந்த ஓவரால் ப்ராஜெக்டுக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ. நான் ரீசெண்டாக காசாகிராண்டுடைய அம்பத்தூரில் இருக்கிற ஏத்தன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 110 ஃபெசிலிட்டிஸ் அவங்களுடைய அம்யூனிட்டிஸில் இருக்குது. இத்தனை அம்யூனிட்டிஸை எந்த பில்டர் தராங்கன்றதை நீங்கள் யோசனை பண்ணுங்கள். உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குறது வீடு மட்டும் இல்லை, ஆக்சஸ் டு ஆல் ஃபேண்டாஸ்டிக் அம்யூனிட்டிஸ். அதனால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன் டைமாக இருந்தாலும் அடுத்த 30-40 வருஷத்துக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைகள் பெரியவங்களானாலும் அவங்க லைஃப் லாங் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக தான் காசாகிராண்ட் இருக்குது. பொதுவாக காசாகிராண்டை பற்றி நீங்கள் ஆன்லைனில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்குறது அவங்களுடைய டைம் எக்ஸ்டென்ஷன் தான். ஆனால் ஒரு பர்ஃபெக்ட் பிளான் மூலம் நீங்கள் எந்த விதமான சிரமம் இல்லாமல் ஈஸியாக இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். நீங்கள் இப்போ சொந்த வீட்டில் இருக்கீங்க, காசாகிராண்டில் இப்போ ஒரு வீடு வாங்க போகிறீங்க, அதுக்கு சொந்த காசையே போட போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த காசை நீங்கள் பேங்க்கில் போட்டு உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வருமோ அதுக்கு ஈக்குவல் ரிட்டர்னோ இல்லை அதை விட பல மடங்கு அதிக ரிட்டர்னோ தான் உங்களுடைய காசாகிராண்ட் வீட்டுடைய வேல்யூ இருக்க போகுது. நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கீங்க, இஎம்ஐ கட்டிட்டு அப்படியே வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எதிர்பார்த்த டைம் டியூரேஷன் தாண்டியும் நீங்கள் வெளியில் ரெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படும் போது நேச்சுரலாகவே ஃபினான்ஷியலி யூ வில் பி ஸ்ட்ரெயின்ட். அந்த ப்ரெஷரை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் நான் சொல்கிறேன். காசாகிராண்ட் லான்ச் பண்ணுற புது ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்டில் வீடு இருந்தால் சேல்ஸ்க்கு வாங்குங்க.
பொதுவாக காசாகரனுடைய லான்ச் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே எல்லா வீடுகளுமே விற்று தீர்ந்துடும். ஒவ்வொரு நியூலி கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா சில வீடுகள் வந்து ரீசேலுக்கு வரத்துக்கு இருக்குது. நீங்கள் எந்த விதமான ரெண்டல் ப்ரெஷர் இல்லாமல் அந்த மாதிரி ரீசேல் வீட்டை வாங்கிக்கலாம். ரீசேல் வீடுனா பயப்படாதுங்க, அதுவும் புத்தம்புது வீடு தான். ஓனர் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை விற்கலாம். அந்த மாதிரி புத்தம் புதுசாக கட்டி முடித்த வீடு ரீசேலுக்கு வருது, அதை வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குன்னே காசாகிராண்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்குது. இப்படி கட்டி முடித்த புது வீட்டை நீங்கள் ரீசேலில் வாங்குறீங்கன்னா அந்த வீடு வந்து உங்களுக்கு ஸ்லைட்லி காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால் புதுசாக லான்ச் பீரியடில் ஒரு வீடை வாங்குறதுக்கும் ஒரு வீடை ரீசேலில் வாங்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க. பட்ஜெட்டில் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. காசாகிராண்டுடைய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா கட்டி முடித்த பிறகு ப்ராப் கேரண்ட்டு அவங்களுடைய ஓன் டீம் தான் வருவாங்க. கம்ப்ளீட்டாக மெயின்டெனன்ஸ், செக்யூரிட்டின்ட்டு எல்லாத்தையுமே அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுனால ரொம்பவே ப்ரொஃபஷனல் சர்வீஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் காசாகிராண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்பர் 1 இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் மணி, access to top class amenities, safety and security for your beautiful home, your family, a great resale value if you want to resell. ஸோ காசாகிராண்ட் ப்ராஜெக்டில் இருக்கிற வீடுகள் வாங்கலாமா வேண்டாமான்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஃபைனான்ஷியல் பிளானிங் போட்டுட்டு அதுக்கப்புறமா காசாகிராண்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதாங்க ஸ்மார்ட்னஸ். பி ஸ்மார்ட் அண்ட் டேக் அ வைஸ் டிசிஷன். வீடியோ ஓரளவுக்காவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நிறைய புது வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஸ்டே டியூன் ஃப்ரெண்ட்ஸ். see you in the next video.